கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? கர்த்தர் உன்னை காண்கின்றார், கர்த்தர் இயேசு காண்கின்றார். கருத்தாய் அவரை தேடிடுவோம், கருத்தாய் அவரை தேடிடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்குகிற, ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்குகிற அன்பு இதயம் காண்கின்றார், அன்பு இதயம் காண்கின்றார். அணுகிடுவோம் நாம் கண்ணீரோடு, அணுகிடுவோம் நாம் கண்ணீரோடு. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். ஆண்டவரே, எங்களை காண்கிற தேவன், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆகார் தனிமையாய் விடப்பட்ட நேரத்தில் தேவனே நீர் வெளிப்பட்ட போது அவர் என்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவரே பெயர் வைத்ததாக நாங்கள் வேதத்திலே படிக்கிறோம் ராஜா. அதே போல எங்களுடைய எல்லா காரியங்களையும் நன்காய் காண்கிறவரும் தூரத்திலிருந்து அறிகிறவரும் பார்க்கிறவருமாக எங்கள் தேவன் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த நாளில் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனம் உங்களுக்கு நன்றாக அறிமுகமான ஒரு வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று ஆகார் தேவனுக்கு காண்கிற தேவன் என்கிற பெயரை சூட்டுவதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிறதான கடினமான வேதனையான வருத்தமான பாதைகளை யாரும் காணவில்லையோ என்று மனம் கலங்கி போய் அநேக நேரம் நாம் சோர்ந்து போய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சோர்ந்து போன நேரங்களிலே ஆண்டவராகிய தேவன் நம்மளை காண்கிறார் என்பது 100% உண்மையாக இருக்கிறது. ஆகார் அங்கே சாராவாலே துரத்தப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். வீட்டை விட்டு ஓடி வந்து விடுகிறாள். அங்கே வேதனை தாங்க முடியாமல் அங்கே சாராள் அவளை மிகவும் கடினமாய் நடத்தினபடியினால் அவள் ஓடி தப்பித்து கொள்ளலாம், இந்த கடினமான பாதை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவள் தப்பித்து கொண்டு ஓடும்படியாக முயற்சி செய்த போது அங்கே ஒரு தேவனுடைய தூதன் வெளிப்பட்டு அவளை பார்த்து, ஆகாரே, நீ எங்கே இருந்து எங்கே போகிறாய் என்று தெளிவாக அவளோடு பேசி, நீ உன் நாச்சியாரிடத்திற்கு திரும்பி போய் அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிரு என்று சொல்லி ஆண்டவர் அவளை அனுப்பிவிடுகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அப்பொழுது தன்னை வனாந்தரத்தில் அழிந்து போகாமல் தன் வாழ்க்கையிலே அந்த வனாந்தரத்தில் மரிச்சு போகிற ஒரு சூழ்நிலையில்
பாதை தெரியாமல் எங்கே போவது என்று தெரியாமல் கலங்கி நின்ற ஆகார் தன்னை வனாந்தரத்தில் சந்தித்த தேவனுக்கு என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்று சொல்லி அவர் என்னை காண்கிற தேவன் என்று அவருக்கு பெயர் சூட்டுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் எந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்தில் உண்டாகிற சில நெருக்கங்கள், சில பாடுகள், சில கஷ்டங்களை எல்லாம் நினைக்கும் போது எங்கேயாகிலும் ஓடிவிடலாமா என்கிற எண்ணம் அநேகருக்கு வருவதுண்டு. சிலர் சொல்லுவார்கள், இந்த வீட்டிலேயே எனக்கு இருக்க பிடிக்கவில்லை, கணவர் படுத்துகிற பாடு என்னாலே சகிக்க முடியவில்லை, மனைவினாலே வருகிற துன்பம் சகிக்க முடியவில்லை, பிள்ளைகளாலே வருகிற உபத்திரவம் என்னாலே சகிக்க முடியவில்லை, எங்கேயாவது ஓடி போய் ஒரு அனாதை ஆலயத்தில் சேர்ந்து விடலாமா அல்லது கண்ணட்டாத தூரத்திற்கு போய் விடலாமா என்றெல்லாம் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் மத்தியில் நமக்கு தோன்றும். சில நேரங்களில் வேலை ஸ்தலத்தில் நமக்கு உண்டாகிற நெருக்கங்கள், அது நிமித்தம் இந்த வேலையவே விட்டுடலாமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும், கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிற ஸ்தானத்தில் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையானாலும் அதில் நிலைத்திருக்க பழக வேண்டும். அதில் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இந்த பாடுகளெல்லாம் நீங்கள் சகித்து கொண்டு அந்த குடும்பத்தில் இருந்து உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணி உங்கள் குடும்பத்தார் உங்களை துன்புறுத்தினாலும் அவர்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அவர்கள் ஒரு நாள் மனம் திரும்பி உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் கட்டாயமாக ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் பாருங்கள், ஆண்டவர் அந்த ஆகாருக்கு வனாந்தரத்தில் போய் மரிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்த ஆகாரை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொன்ன வார்த்தையில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும். 11 வசனம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அடுத்த வசனம், அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரன் எல்லாருக்கும் எதிராய் குடியிருப்பான் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆகாரை குறித்தும் அவனுடைய மகனை குறித்தும் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை அங்கே சொல்கிறார். அங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 9:10 கூட வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பார்த்தீங்களா, அவள் ஓடி போயிருந்தா, அன்றைக்கு வனாந்தரத்தில் போய் அழிஞ்சு போயிருந்தா இவ்வளோ பெரிய ஒரு நன்மையை அவள் பெற்றிருக்க முடியாது. இப்போ ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு மேன்மையான நன்மையை நம்ம பெற வேண்டும் என்றால் சில கடினமான பாதையின் வழியாக தேவன் நம்மளை கொண்டு போகும்போது அதிலிருந்து தப்பித்து கொள்ள நம்ம முயற்சி செய்யவே கூடாது. இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே துன்பம் அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்களா? வேலை ஸ்தலத்தில் துன்பம் அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்களா? படிக்கிற இடத்துல ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது ஊழிய பாதையில் ஏதோ சில சூழ்நிலையில் கடினப்பட்டு ஒரு கடினமான வேதனையின் பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? மனம் சோர்ந்து போக வேண்டாம், மனம் சோர்ந்து போக வேண்டாம். நம்பிக்கையாக இருங்கள். கொஞ்ச காலம் இந்த பாடுகள் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு பிறகு ஆகாருக்கு ஆண்டவர் எப்படி ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து அவனை மிகவும் கர்த்தர் பெருக பண்ணி எண்ணி முடியாத அளவுக்கு அவனை பெருக பண்ணி ஆசீர்வதிச்சாரோ அதே போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்வார். ஒருவேளை நீங்கள் ஓடி போறீங்கன்னு சொன்னால் உங்களோட அந்த காரியங்கள் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தேவன் உங்கள் மேல் வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற மாட்டார். இவ்வளோ காலம் ஜெபித்து பொறுமையோடு காத்திருந்தீர்களே, இன்னும் உங்கள் நாச்சியார் அண்டைக்கு போய் அவளுக்கு அடங்கியிருங்கள்னு சொன்னது போல இன்னும் அந்த குடும்பத்தில் ஜெபத்தில் நீங்கள் தரித்திருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆகாரை போல ஆசீர்வதிப்பார். காண்கிற தேவன் உங்கள் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி. என்னை காண்கிறவரை நானும் காண்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல ஆகாரை, ஆமேன், ஆகார் தேவனுக்கு காண்கிற தேவன் என்று பெயரிட்டது போல நம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிற இந்த நெருக்கமான பாதையில் அவர்களை காண்கிறவராக கூட இருந்து அருமையாக நடத்து போகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.